Plant Anatomy and Plant Physiology, Class 10 Science. இதுக்கு முன்னாடி வீடியோவில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட் பார்த்துட்டோம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் லீஃப் பற்றி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அ டயக்ராம் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் டைகாட் லீஃப். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட்லேயும் ஸ்டெம்லேயும் எபிடர்மஸ்னு மட்டும் பார்த்துருப்போம். இங்கே இருக்க எபிடர்மஸ் 3 பார்ட்ஸாக பிரிஞ்சிருக்குது. ஒன்று அப்பர் எபிடர்மஸ், செகண்ட் ஒன் லோயர் எபிடர்மஸ், தேர்ட் ஒன் மீசோஃபில். ஓகே, இப்போ அப்பர் எபிடர்மஸ் பற்றி பார்ப்போம். திஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். பொதுவாக எபிடர்மஸ் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்கும். இதில் இந்த 3 எபிடர்மஸ்லேயும் ஃபஸ்ட்டு அப்பர் எபிடர்மஸ் இருக்குனால இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்குது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர்ட் பேரண்ட் கைமாட்டோஸ் செல்ஸ் வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். The outer wall of the cells are cuticularized stomata or less in number. பொதுவாக நமக்கு தெரியும் எபிடர்மஸ் அப்படின்னாலே பேரன்கைமா செல்ஸ்னால தான் இருக்கும். இந்த அப்பர் எபிடர்மஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸும் கம்மியாக தான் இருக்குது. த அவுட்டர் வால் ஆஃப் த செல்ஸ், அதோட அவுட்டர் வால் பார்த்தீங்கன்னா கியூட்டிகுலால் நிறைஞ்சிருக்குது. ஸ்டொமேட்டாவும் இதில் கம்மியாக இருக்குது. கியூட்டிகுலோடு இருக்குது அப்படின்றப்ப நமக்கு தெரியும் லீஃப் பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அது காரணம் அதில் இருக்கக்கூடிய கியூட்டிக்கிள் தான். பாருங்கள், இதில் கியூட்டிக்குலை தனியாக டயக்ராமில் காட்டியிருக்காங்க. அப்புறம் எபிடர்மஸ்க்கும் மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்க மாதிரி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் லோயர் எபிடர்மஸ். This is a part of lower epidermis. It is a single layer of parenchymatous cells with a thin cuticle. லோயர்லேயும் பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும். அப்பரில் இருக்க மாதிரி இருக்காது. ஒரு லீஃப் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அந்த லீஃபோட கீழ் பகுதியை தொட்டு பார்த்தோன்னா அந்த ஷைனிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கீழே இருக்கிறதுல கியூட்டிக்கல் இருக்குது, பட் கம்மியாக இருக்குது. மேலே இருக்க எபிடர்மஸில் கியூட்டிக்கல் நிறையாவே இருக்குது. லோயர் எபிடர்மஸை பொறுத்த வரைக்கும் இட் கண்டென்ட்ஸ் நியூமரஸ் ஸ்டொமேட்டா. அப்பர் எபிடர்மஸில் ஸ்டொமேட்டா கம்மியாக இருந்தது, லோயர் எபிடர்மஸில் ஸ்டொமேட்டா நிறையாவே இருக்குது, நியூமரஸ் ஸ்டொமேட்டா. குளோரோபிளாஸ்ட் ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி இன் காட் செல்ஸ். இதில் குளோரோபிளாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. த லோயர் எபிடர்மஸ் ஹெல்ப்ஸ் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். லோயர் எபிடர்மஸில் தான் கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குது. அதாவது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறது, இது எல்லாமே இங்கே தான் நடக்குது. த லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இஸ் ஃபெசிலியேட்டட் த்ரூ திஸ் சேம்பர். அதே மாதிரி இந்த ஸ்டொமேட்டாவில் தான் வாட்டர் வேப்பர் வெளியில் போகிறதெல்லாம் நடக்குது இல்லையா, நீராவி போக்குன்னு சொல்லுவீங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சேம்பர்ஸில் தான் நடக்குது. நெக்ஸ்ட் மீசோஃபில். The tissue present between the upper and lower epidermis is called mesophil. Upper and lower epidermis இருக்குல்ல, அப்பர் எபிடர்மஸ்க்கும் லோயர் எபிடர்மஸ்க்கு இடையில இருக்கக்கூடியதான் மீசோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீசோஃபிலும் இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு பாலிசிட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. மீசோஃபிலும் ரெண்டாக பிரியுது. ஒன்று பாலிசிட் பேரன்கைமா, இன்னொன்று ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஒரு லீஃப்னு எடுத்திங்கன்னா மேலே இருக்குது அப்பர் எபிடர்மஸ், அது கீழே இருக்கிறது லோயர் எபிடர்மஸ். அப்பர் எபிடர்மஸ்க்கு லோயர் எபிடர்மஸ்க்கு இடையில இருக்கிறது மீசோஃபில். இந்த மீசோஃபிலும் ரெண்டாக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஒன்று பாலிசிட் பேரன்கைமா, இன்னொன்று ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இந்த பாலிசிட் பேரன்கைமா அப்படின்றது எது அப்படின்னா, அப்பர் எபிடர்மஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறது பாலிசிட் பேரன்கைமா, லோயர் எபிடர்மஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறது ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஓகே, பாலிசிட் பேரன்கைமா பற்றி பார்ப்போம். இட் இஸ் ஃபவுண்ட் ஜஸ்ட் பிலோ த அப்பர் எபிடர்மஸ். The cells are elongated. இதுதான் பாலிசிட் பேரன்கைமா. இதில் செல்ஸ் பாருங்கள் நல்லா நீளமாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா the cells are elongatedனு கொடுத்துருக்காங்க. These cells have more number of chloroplasts. இதில் நிறைய chloroplast இருக்கும். The cells do not have intercellular spaces and they take part in photosynthesis. இந்த செல்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்செல்லுலார் செல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் கம்மியாக தான் இருக்கும். They take part in photosynthesis. இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் ஈடுபடுது. ஸ்பாஞ்சி பேரன்கைமா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பிலோ த பாலிசிட் பேரன்கைமா. பாலிசிட் பேரன்கைமாவுக்கு கீழே இருக்கும் இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா அப்படின்றது. செல்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல் அண்ட் ஆர் இர்ரெகுலர்லி அரேஞ்ச்டு.
இந்த செல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கலாக இருக்குது, ஓவலாக இருக்குது. இது வந்து ஒரு ரெகுலரான ஷேப்லலாம் இல்லாமல் இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. செல்ஸ் ஹாவ் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். இதுக்கு இடையில இருக்க ஸ்பேசஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் இன் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். செல்ஸ்க்கு இடையில நிறைய கேப் இருக்குது இல்லையா, அதுதான் ஸ்டொமேட்டா. அந்த ஸ்டொமேட்டா இருக்கனால கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சும் இங்கே நடக்குது. நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில். இதில் எண்டோடெர்மிஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் பண்டலுக்கு போயிடுது. வாஸ்குலர் பண்டில் ஆர் ப்ரெசன்ட் இன் மிட்ரிப் அண்ட் லேட்ரல் வெயின்ஸ். மைய நரம்பு, பக்கவாட்டு நரம்பு. நீங்கள் லீஃபில் பார்த்துருப்பீங்களா, சென்ட்ரல் இருக்கிறதுலாம் மைய நரம்புன்னு சொல்லுவோம், இந்த சைடில் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கவாட்டு நரம்புன்னு சொல்லுவோம். அந்த ரெண்டுத்துலேயும் தான் வாஸ்குலர் பண்டில் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்குன்னா கன்ஜாயிண்ட்டாக இருக்கும், கொலாட்ரலாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். Each vascular bundle is surrounded by a sheath of parenchymatous cells called bundle sheath. இதில் இருக்க எல்லா வாஸ்குலர் பண்டலுமே பார்த்திங்கன்னா parenchymatous செல்ஸ்னால ஆயிருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா பண்டல் ஷீத் அப்படின்னு சொல்கிறாங்க. Each vascular bundle consists of xylem lying towards the upper epidermis and phloem towards the lower epidermis. இந்த பண்டிலில் வாஸ்குலர் பண்டலில் இருக்கக்கூடிய சைலம் அப்பர் எபிடர்மிஸை பார்த்துருக்கோம், ஃப்ளோயம் லோயர் எபிடர்மிஸை பார்த்துருக்கோம். இது பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது சைலம், இது அப்பர் எபிடர்மிஸ். ஸோ அப்பர் எபிடர்மிஸை பார்த்துருக்குது. இது ஃப்ளோயம், இது லோயர் எபிடர்மிஸ். ஸோ ஃப்ளோயம் லோயர் எபிடர்மிஸை பார்த்து இருக்குது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் லீஃப் முடிஞ்சிருச்சு. மோனோகாட் லீஃபை பொறுத்த வரைக்கும் மோரல்லஸ் இதே தான் இருக்கும், ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்ப்போம். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டைகாட் லீஃப் அண்ட் மோனோகாட் லீஃப். டைகாட் லீஃபை பொறுத்த வரைக்கும் டோர்சிவென்ட்ரல் லீஃபாக இருக்கும். மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் ஐசோபைலேட்ரல் லீஃபாக இருக்கும். அதாவது டோர்சிவென்ட்ரல் அப்படின்னா மேலே கீழே அப்படின்னு வேறுபாடுகள் இருந்தால் அது டோர்சிவென்ட்ரல்னு சொல்லுவோம். அதில் தான் நமக்கு இருந்தது இல்லையா, அப்பர் எபிடர்மிஸ், லோயர் எபிடர்மிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதனால் டோர்சிவென்ட்ரல் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. மோனோகாட்டில் அப்படிலாம் கிடையாது, ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஐசோபைலேட்ரல் லீஃப்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மீசோஃபில் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு பாலிசெட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. அதில் வந்து மீசோஃபிலும் ரெண்டாக பிரிஞ்சது இல்லையா, பாலிசெட்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் பிரிஞ்சது. இதில் அப்படி இல்லை. இதில் இருக்க மீசோஃபில் வந்து இட்ஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு பாலிசெட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா.